அன்னையின் பக்தர்களே, அன்னையினுடைய வணக்க மாதத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த நாளிலே அன்னைக்கு நாம் இவ்வளவு நாள் அன்னையை பற்றி தியானித்தோம். அன்னையினுடைய அதிசயங்களையும் மகிமையை அறிந்து கொண்டோம். இந்த இறுதி நாளில் நாம் சிந்திக்க போவது என்னவென்றால், நம்மையே அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுப்பது எப்படி? இதை 3 விதங்களிலே நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக அன்னை மரியாளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் விதம். இரண்டாவதாக அன்னை மரியாளுக்கு தம்மை ஒப்பு கொடுப்பவர்கள் என்னென்ன கடமைகள் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்னை மரியாளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னென்ன ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது அன்னை மரியாளுக்கு நம்மை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? பிரியமானவர்களே, வாய் பேச்சால் மட்டும் இருந்துவிடக் கூடாது. உண்மையான பக்தியோடும் உண்மையான ஆர்வத்தோடும் அன்னை மரியாள் என் தாய், என்னை முழுவதுமாக அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நாம் நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மாவை முழு இருதயத்தோடு அன்னை மரியாளிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய உறுப்புகளை அன்னை மரியாளிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், செயல்பாடுகள் என்று நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் அன்னை மரியாளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு தஞ்சமாக, ஒரு பாசத்திற்குரிய ஒரு அன்போடு அன்னை மரியாளை நாம் இறுக பிடித்துக் கொண்டு நாம் நம்மையே ஆர்வத்தோடு, மிகவும் பக்தியோடு, மிக வாஞ்சையோடு என் தாய், கடவுளுடைய தாய் என்னை காத்துக் கொள்வாள் என்ற ஒரு ஏக்கத்தோடு நாம் செய்யக்கூடிய நன்மைகள், வெற்றிகள், தோல்விகள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தடைகளையும், வெற்றிகளாக இருந்தாலும் சரி, அது தோல்விகளாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சஞ்சலங்களாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாள் எனக்கு இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் நம்மையே அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், அன்னை மரியாளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றது என்பதை அவர்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை ஆர்வமாக தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் அவர்கள். இரண்டாவதாக இந்த கருத்தை நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். எப்படியெல்லாம் நாம் அன்னை மரியாளுக்கு நம்மையே கடமையாக ஒப்பு கொடுக்க முடியும்? என்னென்ன கடமைகள் இருக்கிறது? முதலாவதாக பார்க்கும் பொழுது, அன்னை மரியாளை பக்தியோடு வணங்குவதில் நாம் மிகவும் ஆர்வம் காட்ட வேண்டும். கடவுளுடைய தாய், பக்தி நிறைந்த தாய், வல்லமையான தாய். இந்த தாயை நாம் போற்ற வேண்டும், நாம் பாட வேண்டும், நாம் ஆராதிக்க வேண்டும், நாம் வணங்க வேண்டும். பிறருக்கும் நாம் இதை கற்றுத்தர வேண்டும். இதுதான் முதல் கருத்தாக நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே இரண்டாவது கருத்தாக நாம் அறிந்து கொண்ட தாயை மிக பக்தியோடு, மிக ஆர்வத்தோடு அன்னை மரியாளுடைய ஜெபமாலை பக்தி முயற்சிகள், அதே வேளையில் அன்னை மரியை பற்றிய கருத்துக்களை குறித்து பிற மக்களோடு, எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா மக்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெரியவர்களுக்கும், நமக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து அன்னை மரியாளிடம் அழைத்து வரக்கூடிய அன்னை மரியாளுடைய சீடனாக நாம் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கண்டிப்பாக அன்னை மரியாளை உணர்ந்த ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு கத்தோலிக்க மக்களும் அவர்களுடைய கடமையை உணர்ந்து செய்ய முடியும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இதிலே அன்னை மரியாள் நாம் எங்கு சென்றாலும், நாம் எங்கு வாழ்ந்தாலும், அது இடமாக இருக்கலாம் அல்லது பணித்தலமாக இருக்கலாம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாளை குறித்த பக்தி முயற்சிகளை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை குறித்த பல்வேறு கருத்துக்களை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொண்டு நல்ல ஒரு சீடராக வாழும்பொழுது கண்டிப்பாக நாம் நம்முடைய கனவை உணர்ந்து எப்பொழுதும் அன்னை மரியாளுடைய சீடனாக அன்னை மரியாளுக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற கடமையை நாம் செய்வோம். அப்படி இருக்கும்போது அன்னை மரியாள் நம்மை காத்துக் கொள்வாள். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், தன்னை முழுவதுமாக அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் பெறக்கூடிய நன்மைகள் பின்வருமாறு. அவைகள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், வறுமையில் இருக்கின்றவர்கள் நல்ல வளம் பெற்று வாழக்கூடிய ஒரு வாழ்விற்கு அன்னை மரியாள் அழைத்து செல்கிறார். நோயிலும் பிணியிலும்
பல்வேறு விதமான வறுமையிலும் வாடுகிறவர்களை அன்னை மரியாள் நல்ல சுகம் கொடுத்து நலம் தருகின்ற ஒரு தாயாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழியக்கூடிய தாயாக இருக்கின்றார். மனம் குன்றியவர்கள், மனம் தளர்ச்சி அடைந்தவர்கள், மனநலன் அற்று சுய உணர்வு இல்லாதவர்களை அன்னை மரியாள் குணமாக்கி நல்வாழ்வு தருகின்றவர்களாக இருக்கின்றார். ஞாபக சக்தி இல்லாத குழந்தைகளுக்கு, ஞாபக சக்தி இல்லாத மக்களுக்கு நல்ல ஞாபக சக்தியையும், அறிவு திறன் இல்லாதவர்களுக்கு அறிவு திறனையும் ஞாபக சக்தியையும் அதிகமாக அன்னை மரியாள் பொழிகின்றார். மேலும் துன்பங்களில் அவதியுறுகிறவர், வறுமையில் இன்னல்களிலும் வறுமையிலும் அவதியுறுகிற மக்களுக்கு நல்ல ஆறுதலாகவும் தேற்றுகிறவராகவும் நல்ல ஒரு வளமையை அன்னை மரியாள் தருகிறார். தேற்றுவராக அன்னை மரியாள் இந்த குடும்பங்களிலே பணியாற்றுகின்றார். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் ஏராளமான நன்மைகளை தன்னிடம் ஒப்படைத்தவர்களுக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, மேலுமாக பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் உத்திரை ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கின்றார். விண்ணவர், மேலும் புனிதர்கள், வானதூதர்கள் அனைவரையும் காட்டிலும் அன்னை மரியாள் மிகவும் சிறப்பாக பரிந்து பேசுகின்றவர்களாக, இயேசு கிறிஸ்துவினுடைய தூய இருதயத்திற்கு ஒப்பான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வரங்களையும் அன்னை மரியாள் மாசற்ற இருதயத்தில் அவளும் தரித்திருக்கின்றார் என்பது நமக்கு தெரியப்படுகிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே நீரூற்றாக, வற்றாத நீரூற்றாக அன்பும் இரக்கமும் நிறைந்து என் மக்களுக்கு நான் செய்வேன் என்று துடிதுடிக்கின்ற ஒரு இதயம் கொண்டிருக்கிற ஒரு அன்னையை நாம் பார்க்க முடிகிறது. மேலுமாக உலகத்தில் தன்னை அறியாத மக்களுக்கே இந்த தாயானவள் செய்கின்றார் என்றால், தன்னை முழுவதுமாக அன்னை மரியாளிடம் ஒப்பு கொடுத்தவர்கள், அவரையே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், அவருக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு இதையெல்லாம் செய்யாமல் இருப்பாரோ? பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது கருத்தை பார்க்கும் பொழுது அநேக நன்மைகளையும் அன்னை மரியாள் தன்னிடம் ஒப்படைத்தவர்களுக்கு தருகின்றார். அந்த ஒரு நிம்மதியாக, அந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்மை ஆர்வமாக இத்தனை நற்பலன்கள் நமக்கு உள்ளதே என்று ஒரு உணர்வோடு அன்னை மரியாளிடம் நாம் இந்த பயனை அறிந்து கொண்டு அன்னை மரியாளுக்கு நம்மையே ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாள் ஜெபம். எங்கள் அன்புக்குரிய அன்னையே, இறை தந்தையிடம் உம் திருமகன் இயேசு எங்களுக்காக மன்றாடுவது போல நீரும் எங்கள் மீட்பரும் உம் திருமகனுமான இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்துரைப்பவராக அருளப்பட்டிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவும் உமது பரிந்துரையை ஒரு நாளும் புறக்கணித்ததில்லை. ஆதலால் நீர் இயேசுவிடம் எங்களுக்காக அனைத்தையும் பெற்றுத்தர வல்லவராக இருக்கின்றீர். எனவே பாவிகளாகிய நாங்கள் உமது ஆதரவை தேடி உம்மிடம் அடைக்கலம் புகுகிறோம். எங்கள் நம்பிக்கையை உம்மீது வைக்கிறோம். உம்மால் ஆதரிக்கப்பட்டவர்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாவதில்லை. எனவே இவ்வுலக செல்வங்கள், சுகங்கள், சொந்தங்கள் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை காப்பாற்றுவீர். அதனால் நான் மீட்படைவேன் என்பது மறுக்க இயலா உண்மையே. ஓ இறை அன்னையே, உம்மையே நம்பியிருக்கிறேன். இவ்வுலகில் வாழும்போது இறப்பின் வேளையிலும் உமது ஆதரவையும் அடைக்கலத்தையும் கண்டடைந்திட எனக்கு வரமருளும். ஆமீன். இன்று அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற எங்களை உமது அடைக்கலத்திலும் ஆதரவிலும் வைத்து எந்நாளும் காப்பாற்றியருளும். ஓ தூய அன்னை மரியே. இன்று செய்ய வேண்டிய நற்செயல். இம்மாதம் முழுவதும் வணக்க மாதத்தை சிறப்பித்து முடிக்க அருள் புரிந்த அன்னை மரியாவை குறித்து அவரவருக்கு தெரிந்த அன்னை மரியாவின் பாடலை தனியாகவோ குழுவாகவோ குடும்பமாகவோ பக்தியுடன் மகிழ்வோடு பாடி இந்த ஆண்டிற்கான வணக்க மாதத்தை நிறைவு செய்வோம். ஆமீன். அன்னை மரியாளின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வை பற்றி பார்க்க போகின்றோம். ஒரு உதாரணம், அன்னை மரியாள் எவ்வாறு நம்முடைய வாழ்விலும் அவருடைய பரிந்துரை வல்லமையாக நமக்கு கிடைக்கும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, ஒரு முறை யூதரான அல்போன்ஸ் ராத்தின்போஸ் என்பவர்கள் தன்னுடைய இளம் வயதிலிருந்தே அவர் தன்னுடைய சமயத்தின் மீது மிகவும் பற்று கொண்டவர். அவருடைய அண்ணனை பார்த்தால் இவர் 12 வயது இருக்கும் பொழுது அண்ணன் கிறிஸ்துவ மதத்திற்கு மனம் மாறிவிட்டார். ஏன், ஒரு குருவாக துறவர சபையிலே சேர்ந்து குருவாகவும் மாறிவிட்டார். அதை உணர்ந்த இந்த அல்போன்ஸ்
மிகவும் கிறிஸ்துவ மதத்தின் மீதுமான மிகவும் வெறுப்புள்ளவராக, அதை இழிவாக பேசக்கூடியவராகவே பல ஆண்டுகள் அவர் கடந்து சென்றார் என்று கூறலாம். ஒருமுறை இவர் பயணம் செய்ய வேண்டும் என்று வெளிநாடுகளுக்கு செல்லலாம் என்று ஆசைப்பட்டார். அப்பொழுது ரோமாபுரியில் வருகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த செல்வந்தர் இவருக்கு ஒரு நண்பராக அவருடைய வாழ்விலே இடர்படுகின்றார். அப்பொழுது செல்வர் சொல்கிறார், நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், அதை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அன்னை மரியாளுடைய சுரூபத்தை அவருக்கு அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு போட்டு விடுகிறார். கட்டாயத்தின் பேரில் அல்போன்சும் அதை அணிந்து கொள்கிறார். ஆனாலும் அவர் அன்னை மரியாளை பற்றியும் அல்லது கிறிஸ்துவ மதத்தை பற்றி இழிவாக பேசும்போது இந்த செல்வந்தர் அமைதியாக கேட்டுவிட்டு அவருக்கு இதை அணிவித்து விட்டார். இதை அணிந்து கொண்டு அவர் செல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், புனித பெர்னார்டு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை நீர் காலையிலும் மாலையிலும் நீர் ஜெபிக்க வேண்டும் என்று அவருக்கு கட்டாயப்படுத்துகிறார். அந்த கட்டாயத்தின்படியே செய்கின்றார். ஒரு நாள் இவர்கள் புனித அந்திரேய ஆலயத்திற்கு ரோமாபுரியிலே செல்லும் பொழுது அங்கே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்போன்ஸ் சுற்றி பார்க்கின்றார், எல்லா சுரூபங்களையும், எல்லா அந்த கோவிலை பார்க்கும் பொழுது சிறிது நேரம் ஜெபத்தில் செல்கிறார் அல்போன்ஸ். இந்த செல்வந்தர், கிறிஸ்துவ செல்வந்தர் வெளியே சென்று விடுகிறார். அப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு பேர் ஒளியை இவர் காண்கின்றார். அவர் கண்ணீர் மல்க, வெள்ளம் போல கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது. எதையும் உணராதபடி, எதையும் பார்க்க முடியாத அளவிற்கு அவருக்கு ஒரு புதிதான ஒரு அனுபவத்துக்குள் நுழைகின்றார். அப்பொழுது அவர் மனமாறுகின்றார். செல்வந்தர் உள்ளே வந்த உடனேயே அல்போன்ஸ் அவருக்கு நடந்த எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லிவிடுகின்றார். இப்படியாக நான் பாவியாக இருந்தாலும் கடவுள் என் மீது இரக்கம் வைத்து எனக்கு இந்த புதுமையை செய்திருக்கிறாரே என்று அவர்கள் சொல்கிறார். அதே வேளையில் இவர் ஒரு பேரொளியை கண்டதாகவும் அவர் மனம் மாறுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதிலே செல்வந்தர் இவர் மனம் மாறிவிட்டார் என்று பங்கு தந்தையிடம் அழைத்து செல்லும் பொழுது பங்கு தந்தையிடம் செல்கிறார்கள். அந்த சுரூபத்தை சொல்லி தந்தையிடம், நான் இந்த சுரூபத்தை, இந்த உருவத்தை நான் மிக்கேல் தூதருடைய பீடத்தின் மீது ஒரு ஒளி போல் எனக்கு வந்தது. இந்த சுரூபத்தில் இருக்கிற அன்னை எனக்கு தோன்றினால் என்னை பார்த்து தலையசைத்து என் மீது இரக்கம் வைத்து கிறிஸ்துவனுடைய எல்லா விதமான கோட்பாடுகளை என் உள்ளத்தில் பதித்தாள். அந்த நாள் முழுவதும் அவர் மனமாறி ஒரு திருமுழுக்கு எடுத்து துறவர சபையில் சேர்ந்து இவரும் குருவானவராக மாறுகின்றார். பல ஆண்டுகளாக துறவியாக இருந்து நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு மரணம் அடைந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய பரிந்துரை எல்லோருக்கும் கிடைக்கும். அன்னையினுடைய இரக்கம் எல்லோருக்கும் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் எழுதி கொள்ள நாம் ஆசைப்பட வேண்டும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.